என்ன காமாட்சி அக்கா, இன்னைக்கு எல்லாரும் என் தலைவர் வந்து கூப்பிட்டுருக்காரு, எதுவும் பண்டங்கிட்ட கொடுக்க போறாரா? பண்டம்லாம் கிடையாதுட்டே. டேபிள்லாம் போட்டு வச்சிருக்கு, பேப்பர்லாம் அடுக்கி வச்சிருக்கு, என்னன்னு தெரியலையே. இது குழு எதுவும் முடிக்க சொல்லுது அவளா? பதினெட்டு எடுத்தோம், மொத்தமாக முடிக்க சொன்னால் யார்கிட்ட இருக்கு பைசா? எம்மா ஏன்ட்டெல்லாம் கொத்து பைசா கிடையாது. நம்ம கொடுத்தா தானக்கா, நம்ம மாதம் மாதம் கெட்டுறதே ஒழுங்காக கெட்ட மாட்டோம். இதில் மொத்தமாக கெட்ட சொன்னால் நம்ம எங்கே கெட்டுவோம்? அதெல்லாம் தலைகளாக நின்று தண்ணி குடிச்சாலும் நம்மளால கட்ட முடியாதப்பா. வர வர என்ன எதுலையுமே சேர்க்க மாட்டேங்கிங்களா, பார்த்துக்கிறேன். அப்படி இல்லட்டே, நீ புதுசாக கல்யாணம் ஆன பிள்ளைலாம், அதனால தான். சரி வா வா உட்காரு, தலைவர் எதுக்கு கூப்பிட்டாருன்னு தெரில. எம்மா சபையார் அனைவருக்கும் வணக்கம்மா. ஐயா வணக்கம் சொல்ல தான் கூப்பிட்டீராக்கும். சாக்லேட் ஏதாவது கொடுத்து அனுப்போம். வணக்கம்மா வணக்கம். அரேஞ்ச்மெண்ட்டையா 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 உமாக்கா அங்கே பாருங்க, அரேஞ்ச்மெண்ட்டையா என்னோட புருஷன். எப்பா அரேஞ்ச்மெண்ட்டையா வா புருஷன் தாண்டி, வேற என்ன மற்றவங்க புருஷனா இப்படி கடந்து கொதிக்கா? எம்மா உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நான் நல்ல குட் நியூஸ் சொல்ல போகிறேன். கேட்டால் நீங்கள்லாம் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சிருவீங்க. அப்படியா? வேலையை ராஜினாமா பண்ண போறீங்களோ? நல்லதா போச்சு. எவ்வளோ நாள் தான் உங்கள் மூஞ்ச பஞ்சாயத்து தலைவராக பார்த்துக்கிட்டு இருக்க முடியும்? நான் வந்துடுதேன். எம்மா என்ன கொஞ்சம் பேச விடுங்கம்மா, தயவு செஞ்சு பேச விடுங்க. அதாவது என்னன்னா, நம்ம ஊருக்கு ஒரு புது திட்டம் கொண்டு வந்திருக்காவோ. இது எல்லா ஊர்லேயும் ஆரம்பித்து பல வருஷம் ஆகுது, இங்கே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காவோ. அது பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஏ அப்பா சவு மிட்டாய் மாதிரி இல்லை இல்லை இல்லைன்னு இழுப்பாரு இல்லை. நேராக விஷயத்துக்கு வரமியா. அதாவது இனிமேல் உங்கள் எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை கொடுக்க போகிறோம். இனிமேல் நீங்கள் எல்லோரும் கவர்மெண்ட் ஸ்டாப். ஏ, எங்கள் எல்லாருக்கும் கலெக்டர் ஆஃபீஸில் வேலை. நான் வந்து டைப் ரைட்டிங் அடிப்பேன். பங்கஜக்கா என்ன அடிப்பாவோ? பங்கஜக்கா வந்து இங்கே பில் அடிப்பாவோ, இழிச்சக்கா அங்கே வந்து கொட்டடிப்பாவோ. அப்படி ஒவ்வொரு வேலையாக கூடுங்க. நான் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் மேனேஜர். எனக்கு கிளர்க்கு போஸ்ட் போதும், நான் நல்லா செய்வேன். அப்போ வேண்டாம், நான் கலெக்டர் போஸ்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும். காட்டன் சேலை கட்டிட்டு போய் உட்காருவேன். நினப்பு தான் பொழப்ப கிடத்துச்சா. 4ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இவ கலெக்டர் வேலையில் போய் உட்காருவாளாமே. அதெல்லாம் முடியாது. நெட்ட வெளி தான் இந்த நம்ம ஊர்லேயே பெருசாக படிச்சிருக்கா, பத்தாப்பு. அவள் தான் கலெக்டர் இப்போ. அப்படி பார்த்தா நான் காலேஜ் முடிச்சிருக்கா, அப்போ நான் தான் கலெக்டர் ஆவேன். என்னையே தான் கலெக்டர் சீட்டில் உட்கார வைக்கணும். ஏம்மா பேசி முடிச்சுட்டேலாமா? ஏம்மா என்ன சொல்கிறது ஒன்றுமே உங்களுக்கு விளங்கலாமா? கலெக்டர் ஆஃபீஸில் வேலையை சொல்லலாமா? 100 நாள் வேலை திட்டமா? நம்ம ஊரில் காஞ்சி கிடக்கிற இடத்தெல்லாம் தூர் வாடுறது, அதுக்கப்புறமா மண்ணள்ளி போடுறது, இந்த மாதிரியான வேலைகளை செய்யணும். இதுக்கு பேர் களப்பணின்னு சொல்லுவாவோ. இது 100 நாள் வேலை திட்டமாக 100 நாள் செய்யணும். ஒரு நாளைக்கு சம்பளம் 250 ரூபா. இதுதான் பெருசாக கவர்மெண்ட் வேலைன்னு நீட்டினார் போல். நாங்கள் ஆளாளுக்கு கலெக்டரு அது இதுன்னு இது பண்ணி வச்சுக்கிட்டா என்ன தலைவரை நீர் இப்படி பண்ணுதீரு? ஏம்மா சும்மா கிடக்கிறதுக்கு அங்கே வந்து வேலை பார்க்கலாம்லாமா? நல்ல சூப்பரான வேலைம்மா. 100 நாளில் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் முடிக்கணுமா? ஒரு முக்கியமான ஒரு ஆள், கவர்மெண்ட்டு ஸ்டாஃப் ஒருத்தர் தான் அந்த வேலையை நம்ம ஊரில் செய்ய சொல்லி எனக்கு கொடுத்துருக்காவோ. நான் வந்து உங்களில் ஒரு லீடர் ஒன்று எடுக்கணும். அதாவது நீங்கள் வேலைலாம் ஒழுங்காக செய்திலான்னு பார்க்கறதுக்கு. அவங்க உங்களெல்லாம் கண்காணிப்பாவோ. நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போவேன். நான் தான் கண்காணிப்பேன். நான் தலைவர். இல்லைம்மா, இதில் நல்ல படித்த ஆள் கை தூக்குங்கம்மா. நம்ம ஊர்லேயே பெரிய வகுப்பு படித்தது நான் தான், பத்தாப்பு. 225 மார்க் எடுத்தேன். நான் கோவாவில் காலேஜ் முடிச்சுட்டேன். தலைவரே, என் பொண்டாட்டி நல்ல இங்கிலீஷ் எல்லாம் பேசுவா, அவளை பேசாம ஜூப்பரைஞ்சரா போடுங்க. சரி, அதிகமாக படித்தது ஏஞ்சல்ங்கிறதுனால ஏஞ்சல் இவங்களெல்லாம் நல்ல வேலை செய்கிறத பார்த்துக்கிடணும். ஏஞ்சல் ஜூப்பரைசர். பரவாயில்ல, எனக்கு போட்டு என் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கா. வேற யாரும் வந்தால் கண்டிப்பாக விட்டு கொடுத்துருக்க மாட்டேன். சரி, ஏஞ்சலே இருக்கட்டும். சரிம்மா, இந்த இருக்கு பாருங்க, இந்த நோட்டில் தினமும் பேர் எழுதி யார் யார் வந்திருக்காவோ யார் யார் லீவுன்னு சொல்லிடணும். சாப்பாட்டுக்கு 1 மணி நேரமா நீங்கள் சாப்பிட்டுட்டு இந்த 1 மணி நேரம் தூங்கலாம், ஆடலாம், பாடலாம், என்னன்னாலும் பண்ணிக்கிடலாம். அப்புறம் சாயந்தரம் 5 மணிக்கு கிளம்பணும். 9 மணிக்கு இங்கே இருக்கணுமா? எந்தெந்த இடத்துலையோ அது உங்களுக்கு ஆரஞ்சு மண்டைன்னு சொல்லுவோம். புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து வேலை பார்க்க போகிறாவோ, அதாவது ஆரஞ்சு மண்டையனும் ஏஞ்சலும். இவ ஒரு கூறுகட்டவ ஏஞ்சல். அவன் புருஷன் திருன்னு முழிச்சே கொள்ளுவான். இவங்களை வந்து இவர் மெயினாக போட்டு வேலை நடத்தின மாதிரி தான். என்னென்ன கூத்து பண்ண போகிறாளுவளோ நமக்கு என்ன. சரிம்மா, அப்போ எல்லாரும் நாளைக்கு வேலைக்கு போயிருங்க. என்ன, நாளைக்கு சந்திப்போம். எம்மா எல்லாரும் கரெக்டாக 100 நாளும் வேலைக்கு வந்துடுங்க. உங்கள் பேரை ஏஞ்சல் கரெக்டாக நோட்டில் குறிப்பா. அதுக்கப்புறமா உங்கள் சம்பளம்லாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கே ஏறிடும். யாரும்மா எப்படி யாரும்? அது எப்படி நம்ப முடியும்? 100 நாள் வேலையை வாங்கிக்கிட்டு எங்களை ஏமாற்றி விட்டுறோம், நாங்கள் என்ன செய்ய முடியும்?
கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அந்த மாதிரிலாம் நடக்காது. ஏஞ்சல் நீ பொறுப்பாக பார்த்துக்கிடுவியாம்மா? தலைவரே, அவ காலேஜ் கோவால படிச்சவ, பொறுப்பா பாத்துக்கிடுவா, நம்பி விடுங்க. சூப்பரா 100 நாளும் ஜமாச்சிருந்தேன் தலைவரே. சரிம்மா, அப்போ அட்டண்டன்ஸ் நோட்டில் பேரை எழுதி எப்பப்போ வாராக போகிறாங்கன்னு குறிச்சிருங்கம்மா. அப்புறம் இந்த தூர் வர்ற இடம், அந்த மரம் வெட்டுற இடம், அதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. இம்மா நாளைக்கு இல்லை இன்னைக்கு இருந்து உங்களுக்கு வேலைம்மா. எல்லாரும் வந்து ஒரு மண்வெட்டியும் சாந்தி சட்டியும் கொண்டு வந்துடுங்க. தலைவரே இந்த 100 நாள் இதுக்கு போட்டோ எடுப்பாவில், அதுக்கு தான் இந்த சட்டிங் எதுவும் கேட்கிறோம், எல்லாரும் நிற்க விட்டு போட்டோ எடுக்க. இம்மா வேலை செய்யறதுக்குமா, ஃபோட்டோ எடுக்கிறது அப்புறம் இருக்கட்டும். வேலை எப்படி செய்ய முடியும்? அது மண்வெட்டி வச்சு தானே செய்ய முடியும். சரி சரி சரி, நீங்கள் கிளம்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஏஞ்சலு நீ பார்த்துக்க, நான் உன் புருஷனை கூட்டிட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ் போகிறேன். ஓகே தலைவரே. ஏஞ்சல், மிஸ் யூ. ஈவினிங் மீட் பண்ணுவோம். மிஸ் யூவெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், நீ வா வேலைக்கு. வேலைக்கு வந்தால் தான் வீட்டில் சாப்பிட முடியும். வா. சரி, அப்ப எல்லாரும் வேலைக்கு போவோமா? இதுதான் நம்ம வேலை செய்ய போற இடம். போங்க, எல்லாரும் மண்வெட்டியை வச்சு தோண்டுங்க, தோண்டுங்க, தோண்டுன்னு தோண்டிக்கிட்டே இருங்க. வெறித்தனமா தோண்டுங்க, வெறி பிடிச்சு தோண்டுங்க. ஆத்தே, பதவி கொடுத்தது இந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிட்டு போல என்ன கத்துது. பொறுமை 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 சாமி, பொறுமை. மெதுவா பேசுமா, நீ பேசுறது எங்களுக்கு பக்கம் இருக்கு. நாங்க பொறுமையா தோண்டுதம்மா, நீ அங்க உட்காரு. சரி, அப்ப மண்வெட்டியும் சாந்தி சட்டியை வச்சு தோண்டி தோண்டி போடுவோம். தோண்டி எங்க போடன்னு தெரியலையே. தோண்டணும், மறுபடியும் அதிலே போடணும், தோண்டணும், அதிலே போடணும். அதான் 100 நாள் வேலை திட்டம். சரி சரி, ஏதாவது பண்ணிடுவோம். வாங்கட்டி. ஏட்டி கீதா, என்னட்டி உன் மண்வெட்டி மட்டும் ஒரு தினுசு கலர்ல இருக்கு, ப்ளூ கலர்ல கலர் அடிச்சு கொண்டு வந்திருக்க. ஆமாக்கா, என் மாப்பிள்ளை பெயிண்டர் பார்த்தீங்களா? எல்லாரும் மாதிரியும் நம்மளும் ஒரே சாதா மண்வெட்டி வச்சுக்கிட்டு தான் நல்லாவா இருக்கும். நம்ம ஒரு எப்பவுமே டிஃப்ரெண்டாக தெரியணும்லாக்கா. அதுவும் நான் கொஞ்சம் பார்க்க நல்லா அழகாக இருப்பேன். என்கிட்ட வச்சுருக்கிற பொருள் ஒன்றுமே வித்தியாசமாக இருக்கணும்னு நான் நினைப்பேன் பார்த்துக்குங்க. அதனால அந்த மாதிரி ப்ளூ கலரில் பெயிண்ட் அடித்து வாங்கிட்டு வந்துட்டேன். வந்திருக்கிறது 250 ரூபா வேலைக்கு. ஆனால் பேச்சு நயன்தாரா அளவு பேசுவா. நயன்தாரா கூட இப்படி பேசாது பாட்டி. என்னை பற்றி பின்னாடி பேசுகிறவங்களுக்கு கண்டிப்பாக பல்வலி வரும், பல்ல புடுங்குற அளவுக்கு வலி வரும். ஏட்டி ஏஞ்சலு, நானும் படித்தவதானட்டி, கொஞ்சம் எனக்கும் இடம் கொடுத்தீங்கன்னா நானும் உட்காந்து கணக்கு எழுதுவேன்லாட்டி. இல்லை நெட்டவள்ளி, தலைவர் சொல்லியிருக்காரு, நான் மட்டும்தான் பார்க்கணுமா? நீயும் ஏதாவது வேலை பண்ணுமா? என்னது இவ வேலை பண்ண சொல்லுதா? இப்போ மாறிட்டே எல்லாம் வர கல்யாணத்துக்கு அப்புறம். சரி, இவ நம்ம செட்டு மாதிரியே இல்லைச்சி. இந்த மாதிரி வேலை செய்யும்போது பாடிட்டே வேலை செய்யணும். எங்கள் ஊரில் தான் அப்படி தான் செய்வாவோ. டாடி மம்மி வீட்டில் இல்ல, கடப்போட யாரும் இல்ல, விளையாடுவோமா வந்து பின்னாடா. ஏட்டி, ஒரு கருத்துள்ள பாட்டா படி. சட்டி வேற இல்லை, சாந்தி சட்டி போய் எடுத்துட்டு வருவோம். என்ன பனி மலரு, கையில மண் சட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கியோ? காதுக்கு மருந்து ஊத்தியாச்சா? ஊற்றியாச்சு. ஆனால் 1 மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கும், அப்புறம் கேட்காது. மண் அல்லதுக்கு மண் சட்டி. நல்ல கதையா இருக்கு. மண்ணல்ல மண் சட்டி, பொண்ணல்ல பொன் சட்டியா? வேலை ஆரம்பிச்சாச்சு போல. இந்த வாரேன். மண்ணை வெட்டும் மண்வெட்டி, உன்னையும் வெட்டும் கீதா, உன்னையும் வெட்டும். இன்ட்ரெஸ்டாக வேலை செய்யும் போது தேவலாம என்கிட்ட வம்பளுக்காத, நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். சூப்பர்வைசர் மேடம், இந்த இளிச்சக்காண்ட வம்பளுக்கா? இளிச்ச ஆண்டி, வம்பை இழுக்கக்கூடாது, வம்பை இழுக்கவே கூடாது. யாத்தாடி, இவ எப்போ மெண்டலானா? அவன் வேலைக்கு இன்னைக்கு வந்ததுலேருந்து இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். சரி, இங்க நம்ம தோண்டினது போதும், அடுத்த லொகேஷன் போகலாம். என்ன நெட்டவள்ளி, சாந்து சட்டியை கொண்டு வர சொன்னா பொரிக்கான் சட்டியை கொண்டு வந்திருக்க? எங்கள் வீட்டில் சாந்து சட்டிலாம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டி வந்து ரோட்டில் தான் கிடந்தது. ஆமாம், இந்த ஒருத்தன் கறிச்சட்டி மண்டையன் ஒருத்தன் அலைவான் தெரியுமா? பூ அள்ளி போட்டு கறிச்சட்டியில் வச்சுக்கிட்டு வீடு விடாவே பொண்ணு காப்பானே, அவன் போட்டது. அதை கொண்டு வந்துட்டேன். ரோட்டில் கிடக்கிறதுக்கு நமக்கு அது உபயோகமாகட்டும். சரிம்மா. ஓகே, 1 மணி நேரம் வேலை பார்த்தாச்சு. இப்போ எல்லாரும் அங்கே இருக்கிற மரத்தடிக்கு போகலாம் வாங்க. எப்பாடி, நானே எப்படா ரெஸ்ட் எடுக்க விடுவாங்கன்னு நினச்சேன். நீ சாயந்தரம் வரைக்கும் ஜாலி. அவ்வளோதானா? 1 மணி நேரம் மட்டும் வேலையா? நல்லா இருக்கே. அப்புறம் 1 மணி நேரம் மரத்துக்கட்டில் போய் தூங்கிட்டு திருப்பி 1 மணி நேரம் கழிச்சு வரணுமோ? இல்லை, 1 மணி நேரம் வேலை பார்த்தாச்சு. இனிமேல் மரத்துக்கடியில் போய் எல்லாரும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்தால் போதும். எப்படி கரெக்டாக கேட்டுக்கோ, தலைவர் உன்ட்ட கோவப்பட போறாரு. நீ சொல்றது எனக்கு நம்ம தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏங்க சும்மா இருங்க, படிச்ச பிள்ளைங்க தெரியாதோ, சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்க. கரெக்டா ஏஞ்சல், கரெக்டா ஏஞ்சல் நல்ல பிள்ளை. வாங்க எல்லாரும் மரத்தடிக்கு போகலாம் வாங்க. ஓகே, இப்போ படுங்க, எல்லாரும் வரிசையா படுங்க. ஏட்டி, அப்படி இல்லாம அந்த நோட்ல எழுதியிருக்கு. நோட்ல எழுதல பங்கஜா ஆண்டி, எனக்குன்னு கொஞ்சம் தெரியும்ல. நான் ஒரு கம்பெனியை ஒரு வேலையை வச்சு நடத்தணும்னா எப்படி பண்ணுவேன்னா அதை தான் நான் பண்றேன். படுங்க வரிசையா படுங்க.
எல்லாரும் நல்லா படுத்துட்டாவல, எனக்கு இடம் இல்லையே. பாட்டி கொஞ்சம் நவுண்டு படுங்க பாட்டி, செத்தோட படுத்துக்கிறேன். செத்தோட படுத்துக்கிறேன்னு என்ன சாவடிச்சிடாதம்மா, நான் தான் செத்துருவேன். ஏடி நெட்டவலி, காலை தூரட்டி கரெக்டா மண்டைக்கு நேரம் வச்சிருக்க, கொஞ்சம் நல்லா தூங்கணும். நாற்பத்துக்க சரிக்கா இந்த மடக்கிறத. எல்லாரும் கண்ணை மூடி தூங்கணும். எனக்கு யார் பேசுறதும் கேட்க கூடாது. ஆமா, நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆபீசர். ஏடி நெட்டவலி, எனக்கு இந்த பிள்ளை நல்லா பிடிச்சிருக்கு தெரியுமா? ஆமா, நல்லா அழகா 1 மணி நேரம் மட்டும் வேலை வாங்குச்சு, அப்புறம் அவ்வளோ வரைக்கும் நல்லா தூங்க போடுது. இந்த பால்வழி பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள பூரா படுக்க வச்சிருப்பாவோ தெரியுமா, அதே மாதிரி இருக்கு. சோறு யாராவது கொண்டு வந்து ஊட்டி விட்டோம்னா நல்லா இருக்கும். ஆமாம், கழுத வயசாவது சோறு கொண்டு வந்து ஊட்டி விடுவாவோ. வீட்டிலேருந்து கொண்டு வந்திருக்கணும். 100 நாள் வேலைக்கு வரும்போது சாப்பாடு கொண்டு வரணும்னு தெரியாதோ? நீ கொண்டு வந்திருக்கியாட்டி? என்ன கொண்டு வந்திருக்க? நம்மளே மாதிரி வேலைக்கு வந்தவங்களோட சட்டியிலேருந்து எடுத்து திம்பேன். அப்படி இல்லைன்னா தோப்பில் ஏதாட்டும் காயோ பழமோ பறித்து திம்பேன். இது நல்லா இருக்க, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியும்? ஏட்டி மறக்காம என்னை கூட்டு போட்டே சரியா? ஆமாம், இதுக்கு மட்டும் வந்துருவியல, மற்ற ஒரு இதுலேயும் எங்கள் கூட சரியாக சேர்றது கிடையாது. அது காசு கொடுக்கணும்னா வலிக்கும் உங்களுக்கு. என்னம்மா பண்றது, நெட்ட காலம் இப்படி இருக்கானே, நான் என்ன செய்யட்டும்? யார் உங்கள் புருஷன் தானே? நெட்டக்காலன்னு ஒரு பேரே மறந்து போச்சு எனக்கு. அவர் பேர் சுரேஷ் தானே? அப்படிதான் நினைக்கேன். கல்யாண பத்திரிக்கையில பார்த்த ஞாபகம். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல நான் நெட்டக்காலம் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஓ சரி, சூப்பர். ஏஞ்சல் மிஸ், காபி டீ ஏதாவது கிடைக்குமா? ஷூ, தூங்குங்க, அமைதியா தூங்குங்க. ரொம்ப கண்டிப்பான டீச்சர் மாதிரிலாம் பேசுதா? சரி தூங்க தானே சொல்லுதா? ஓகே, எந்திரிங்க எல்லாரும் எந்திரிங்க. இப்போ நம்ம விளையாடணும். ப்ளே டைம். இம்மா அந்த பிள்ளை ஒழுங்கா உறங்கவும் விட மாட்டுக்கு, வேலையும் செய்ய விட மாட்டுக்கு. என்னன்னேன்னு தெரியலையே, நம்மள கூட்டு வந்து கிறுக்காக்குது அவளை. ஏஞ்சல்மா, லேசா கண்ணசந்தது, கொஞ்ச நேரம் உறங்கிட்டு வரமா? நோ, வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளைக்காரி. இப்ப எல்லாரும் சாந்து சட்டியை தலையில வச்சுட்டு ரெண்டக்கா அப்படி ஆடணும். வெரி குட், நைஸ் சாங். நல்ல அழகா பண்ணீங்க. இந்த மாதிரி தான் பண்ணணும். ஆரஞ்சு மண்டையா, உன் பொண்டாட்டி நல்ல வேலை பார்ப்பாளா? வேலை வாங்குவாளா எல்லாத்தையும்? என்ன தலைவர் இப்படி கேட்டீங்க? கோவால படிச்சவ, அவ ரொம்ப திறமையானவ. என்னது, நம்ம வேலைக்கு விட்ட இடத்துல ஒரு ஆளையும் காணும். மரத்துக்கடியில் கூட்டமாக இருக்குது, அதுக்குள்ளவா சாப்பிட போயிட்டாவோ? வேலை தொட்டிங்க 2 மணி நேரம் கூட முழுசா முடியலையே. என் பொண்டாட்டி எல்லாரையும் வேலை செய்ய வச்சு முடிக்க வச்சிருப்பா தலைவரே. அவ்வளோ சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஆடுங்க. மல்லி பூ வச்சு வாடுது, அந்த வெண்ணிலா வந்து தேடுது. மச்சான் எப்போ வர போற? 10 தலை பாம்பா வந்து கொத்தி விட போற. மாமா, மல்லி பூ வச்சு வாடுது, அந்த விண்மீன்கள்லாம் ஏதேடி தேடி ஓடுது. அட கடவுளே, என்ன நடக்கு? ஏஞ்சல், என்ன நடக்கு? ஆரஞ்சு மண்டையா, வா 1 மணி நேரம் மட்டும் வேலை பார்க்க வச்ச, இனிமே ஃபுல்லா ரெஸ்ட் தான். டான்ஸ், பாட்டு, தூக்கம் அந்த மாதிரி. எம்ம வேலையை முடிக்காம எதுக்குமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இது ரொம்ப ஜாலியா இருக்கு தலைவரே. கொஞ்ச நேரம் வேலை பண்ணிட்டு இப்படி பண்ணாதான் ஜாலியா இருக்கும். 100 நாள் இருக்குல்ல, அப்புறம் என்ன? இந்த கிறுக்கம் பேச்சை கேட்டு இவ்வளோ விட்டது தப்பா போச்சே. அட கடவுளே. இதில் பார்ட் 2 வேணும் அப்படின்னு கமெண்ட் போடுங்கோ, இல்லைன்னா வேற கதைக்கு ஓடிடுவோம்.